கள்ளச்சாராயத்தின் சர்ச்சை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நேற்று நடந்த சம்பவமும் அப்படித்தான். ஒட்டுமொத்த தமிழகத்தையே பதபதைக்க வைத்து விட்டது. கள்ளச்சாராயம் என்றால் என்ன, அதிலும் மெத்தனால் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். மெத்தனால் என்பது பெரும்பாலும் ரசாயனமாக தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. போதையை கொடுக்கும் மதுவின் நச்சு வடிவமும் ஆகும். இவற்றை பயன்படுத்தி கிராமத்து மதுப்பிரியர்கள் கண்டுபிடித்ததுதான் கள்ளச்சாராயம். அரிசி, பழைய பழங்களை கொண்டு உரல்களில் போட்டு அதில் போதைக்காக சிறிது மெத்தனாலை கலந்து விடுகிறார்கள். ஆனால் உடலில் அந்த ரசாயனம் கலந்து என்னவெல்லாம் எதிர்வினை ஆற்றுகிறது என்பதையெல்லாம் யாரும் சிந்திப்பதில்லை. இதற்கு முன்னரே கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரலில் கடலூரில் தொழிற்சாலையில் இருந்து எடுத்த மெத்தனாலில் தண்ணீர் கலந்து குடித்த 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தை நம்மால் மறந்துவிட முடியாது. இப்படி மெத்தனால் கலந்த சாராயத்தை 10 மில்லி குடித்தாலே கண் பார்வை இழந்துவிடும். 50 மில்லி குடித்தால் உயிரிழந்து விடுவர் எனவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். தொழிற்சாலைகளிலும் ஆய்வகங்களிலும் பயன்படுத்தப்படும் இந்த மெத்தனாலில் காற்றை சுவாசிப்பதே ஆபத்து என்ற பட்சத்தில் இது கிராமங்களில் எப்படி உலாவத் தொடங்கியது என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து வருகிறது. இது ஆளும் கட்சியின் கையாலாகாத தனம் என பலரும் விமர்சித்து வரும் நிலையில் இந்த நிலை தொடர்கதையாக கூடாதெனவும் உயிர்களை அலட்சிய போக்கில் பாராமல் இதற்கு அனுமதி கோரும் அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் மரண ஓலமாக தான் இருக்குது. 50 பேருக்கு மேலே இந்த கள்ளச்சாராயம் பிடிச்சிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. இந்த சமூகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இப்போ திமுக அரசு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. நேற்று நான் சொன்னேன் இல்லையா, நேற்று நான் சொன்னேன் உதயஸ்டாலின் அவர்கள் போவார், ஒரு போட்டோ செக்ஷன் கொடுப்பார், வந்துடுவார்னு சொன்னேன் இல்லையா, அது நடந்துச்சா இல்லையா? அது மாதிரி வந்து அடுத்து விக்ரமடை எலெக்ஷன் போவார், தமிழக முதலமைச்சர் ஒரு நாள் ட்ரிப்பு போகிறார். போகிறபோது அப்போ சொல்வார், நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம். எடப்பாடி அவர்கள் என்ன எடுத்தார் முந்தைய ஆட்சி காலகட்டத்தில், இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிறோம். தனிநபர் ஆணையம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நீதி விசாரணைக்காக சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கோம். குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கோம், அமைச்சர் குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் துரிதமாக அவரோட சிறப்பாக செயல்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் செய்துவிட்டு போவாங்க. இன்னும் எடுத்துக்காட்டு, இன்றைக்கு சட்டப்பேரவை நிகழ்வு நடக்கிற போது அது இதே போன ஆட்சியில் விழுப்புரம் நடந்த சம்பவத்தில் இதே ஸ்டாலின் செய்த காட்சியை இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொன்ன டைலாக், அதே டைலாக் இன்னைக்கு எடப்பாடி சொல்றாரு. இதே ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது, இது வந்து இவ்வளோ உயிர்கள் போயிருக்கு. அதே போன எடப்பாடி ஆட்சியில் விழுப்புரத்தில் போச்சா இல்லையா? ஸோ 2 பேருமே வந்து இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பெற்றாலும் அது வந்து மாற்ற முடியாது. அதுக்கு சிஸ்டம் கெட்டு பண்ணிட்டு போங்க. இந்த சாமானிய மக்களுக்கு இந்த அடிப்படை காவல்துறை அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகளை எடுத்து அவங்களுக்கு அதிகாரத்தை ஃப்ரீடமாக கொடுத்து செயல்படுத்தினா பரவாயில்ல. மொத்தமும் முடக்கிட்டு டம்மியாக செக்யூரிட்டி மாதிரி வச்சுருந்தா அப்புறம் எப்படி வந்து இருக்கும்? காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த சாராயம் வித்ததுக்கும் இடைவெளி 150 மீட்டர் தான். எவ்வளோ மீட்டர்? 150 இடைவெளி மீட்டரில் அஃபென்ஸ் நடக்குது. ஸோ இது வந்து பல ஆண்டுகளாக நடக்குது. 1980 இதுவரை 40 ஆண்டுகளா கள்ளச்சாராயத்தை திராவிட கட்சிகள் ஒழிக்க முடியல. இரு திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டு மருவி ஆண்டு கொண்டு இருக்கிற போது இந்த தவறு நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இதுக்கு மாற்று வழி ஏழை எளிய சாமானியன் பயன்படுத்துகிற கள்ளச்சாராயம். இது வந்து டக்குன்னு போதை ஏறும். அந்த போதை ஏறுவதுக்காக என்னன்னா காசு கொடுத்து அங்கே போக முடியாது, ஒயின் ஷாப்புக்கு போய் வாங்க முடியாத சூழ்நிலை. சாமானிய ஏழைகள் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த கள்ளச்சாராயத்தை வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா 60 ரூபாய்க்கு வந்து அந்த நபர் வந்து விற்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போது இந்த மெத்தனால் எப்படி வந்துச்சுன்னா, இந்த மெத்தனால் வந்து பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே இல்லை, மருந்தே இல்லை. இந்த மெத்தனாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து லேபிளையோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் தான் வந்து கசியப்பட்டிருக்கு. மெத்தனால் பயன்படுத்தப்பட்டானா அவங்களுக்கு இறப்பு வந்து 100% கெட்டி. இதில் வந்து காப்பாற்றவே முடியாது, ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, இந்தியாவில் கிடையாது. ஸோ அப்படிங்கிற போது மெத்தனால் பயன்படுத்துறது மிகப்பெரிய தவறு. இந்த மெத்தனால் எங்கே வந்தது? இந்த அரசு, உளவுத்துறை, அரசு அதிகாரிகள், இந்த முதலமைச்சர் கட்டுப்பாட்டு இருக்கிறதே, காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டு இருக்கிறதே, ஏன் வந்து அதுக்கு ஃப்ரீடமாக வேலை கொடுக்குற? அங்கே இருக்கிற அதிகாரிகளை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இருக்கிற அதிகாரிகளுக்கு சம்மதம். நீ கையை கட்டி வச்சு அப்புறம் என்ன பண்ணுவான்? சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில், முதலமைச்சருடைய சிந்தனையில், முதலமைச்சருடைய செயலில் அரசு இயந்திரம் இல்லை. அதுதான் பிரச்சனை. முடிவு செய்யறோம், யாரோ ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க, முடிவு செய்யறாங்க, லிஸ்ட் அப்பப்போ கலெக்டர் மாற்றம், ஐபிஎஸ் மாற்றம். இந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டு தொடர்த்தில் மாற்றத்துக்கு மட்டுமே இருக்கு. உருப்படியா ஒரு கலெக்டர்
ஒரு ஐபிஎஸ் ஒரு வருஷம் வேலை செஞ்சான்றதை சொல்கிறது கடினம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதிகாரி மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் இருக்கிற அமைச்சர் மேலே நம்பிக்கை இல்லை, கட்சிக்காரன் மீது நம்பிக்கை இல்லை. யாரைத்தான் நம்புவது? குறிப்பிட்ட 4 பேர் நம்பி தான் கவர்மெண்ட்டே நடக்குது, கட்சி நடக்குது. ஸோ இது வந்து காட்சி கவர்மெண்ட். ஸோ அப்படின்ற போது எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னைக்கு இது ஜனநாயக படுகொலை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதே எடப்பாடி அவர் முதல் போது ஸ்டாலின் அவர்களும் இதே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த திராவிட கட்சிகள் மாற்ற வேண்டியது என்னன்னு சொன்னால், காவல்துறையில் ஃப்ரீடம் கொடுத்து இந்த கஞ்சா போதை விதமான அனைத்து குட்கா வந்து கண்டெய்னரில் கொண்டு வரான். இந்த கண்டெய்னர் கொடுக்குற சேட்டுகள் வந்து எந்த கட்சிக்கும் மாமூல் கட்டுறான். ஸோ 2 கட்சியும் வாங்காமல் இருக்கா? கமிஷன் வாங்காமல் இருக்காங்களா குட்காவில்? ஸோ எல்லாத்தையும் மறைமுகமாக கையூட்டு பெறப்படுறாங்க. அது பெற்றுக்கொள்ள இந்த மாதிரி விஷயங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகளை அரசு ஏன் எடுக்கலை? இதை விட ஒரு விஷயம்னா, இங்கே வந்து எத்தனால் வந்து மூலயமா பயன்படுத்துகிற வந்து இன்னைக்கு வந்து டாஸ்மார்க்கில் வந்து ஒயின், பிராந்தி, விஸ்கி போன்ற பலவிதமான வெரைட்டிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனால் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் விஷம்தான். அதுக்கு நீண்ட நாள் கழிச்சு ஆகலாம், உடனே சாக முடியாது. ஆனால் இது மெத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம்னா ஒரு பெண்மணி சாராயம் குடிச்ச பழக்கலாத ஒரு பெண்மணி வயிற்று வலிக்காக குடிச்சு அந்த அம்மா இறந்துச்சா இல்லையா? மெத்தனாலுடைய பவர் அப்படி. ஸோ யாரும் நானே குடிச்சா நீயே குடிச்சா நீ இறந்துருவேன். மெத்தனால் வந்து பயன்படுத்தக்கூடாது. மெத்தனால் வாயு கசிவில் வந்து வடமாநிலத்தில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாச்சு. ஸோ அப்படின்ற போது இந்த மெத்தனால் எப்படி வந்தது என்பதை அரசாங்கம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்படணும். இந்த தமிழ்நாட்டில் காவல்துறை செயலிழந்து விட்டது, சிபிசிஐடி செயலிழந்து விட்டது, மொத்தமும் செயலிழந்த போது மத்தியில் இருக்க சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கையில் எடுக்கணும். ஏன்னா இங்கே போதைகள் கடுமையாக பரவிவிட்டது, தமிழக அரசின் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது. அதனால தான் அண்ணாமலை கருத்தை நான் உடன்படுறேன். ஏன்னா சிபிஐ வந்து நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாட்டில். ஏன்னா மொத்த அரசாங்கம் சம்பித்து பண்ணால தமிழகமே போதை நகரமாக மாட்டது, போதை கிராமங்களில் மாறிவிட்டது. கிராமத்தில் நேற்று கூட பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு தொலைக்காட்சி பக்கம் ஒரு நபர் சொல்கிறார், ஐயா இங்கே வந்து போதை கஞ்சா வந்து குடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணுறாங்க, தெருவில் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பதிவு பண்ணுறாரு. அந்த பதிவாவது முதலமைச்சர் பார்வையில் போகுதா இல்லையா தெரியல. அது தயவு கூர்ந்து என்னன்னா இன்னும் மோசமான நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது. தமிழகம் முழுக்க திராவிட முன்னேற்ற இருக்கிற கட்சிக்காரர்கள் போலியாக மதுக்களை உற்பத்தி செஞ்சு விற்கப்படுறாங்க. இதை எப்போ தடுக்க போகுது தமிழக அரசு? அது இல்லாமல் குறிப்பிட்ட டைம் மீறி இல்லீகலாக விற்கப்படுறதெல்லாம் இந்த மாதிரி இல்லீகல் பாட்டில் விற்கப்படுறாங்க. அதை எப்போ தடுக்க போகுது தமிழக அரசு? ஸோ தமிழக அரசு ஏன் செயல்படாமல் இருக்கிறது? ஏன் கையை கட்டி கொண்டிருக்கிறது? அரசு சட்டத்திட்டத்தை ஏன் ஒழுங்குபடுத்தப்படாமல் இருக்கிறது? காவல்துறையை ஏன் வந்து செயல்படுத்தாமல் இருக்காங்க? அவங்களை ஏன் செயல்படுத்த விடாமல் தடுக்கிறீங்க? ஸோ காவல்துறை அத்தனை பேருக்கும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுற அத்தனை நபர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இருக்கிற பஞ்சாயத்து தலைவருக்கு எல்லாருக்குமே தெரியும். எடுத்துக்காட்டு இந்த கருணாபுரமா அந்த புறத்தில் அந்த பெண்மணிகள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்தோங்க, இந்த இடத்துல விற்கப்படுறாங்க, இந்த ஆள் தான் விற்கப்படுறாங்கன்ற வரையும் சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கல. அப்படின்னா யாருடைய கட்டுப்பாடு இருக்கிறது? அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் யாருடைய ஆட்சியை சேர்ந்தவர்? ஸோ அவங்களுக்குலாம் தெரியாதா? எங்க 150 மீட்டரில் விற்கிற இடத்தையும் அமைச்சு போலீஸ் பின்னாடி இருக்கும்போது ஏன் கைது செய்யலை? அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுறார்கள். தவறுதலாக இந்த மாதிரி கருத்து பயன்படுத்துவது தவறான விஷயம். அப்படின்ற போது இந்த திமுக அரசு இந்த மாதிரி விஷயங்களை ஊக்குவிக்காம நீங்க கலெக்ஷன் பண்ணுங்க, கரப்ஷன் பண்ணுங்க, ஊழல் பண்ணுங்க, அதெல்லாம் இந்த டிஎம்கே பண்ணது ஏடிஎம்கே பண்ணது தவிர்க்க முடியாது. ஒண்ணுமே அது செய்து தொலைங்க. ஆனா இந்த அடிப்படையான விஷயங்கள், இந்த போதையான விஷயங்கள், இந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் கட்டுப்படுத்துங்க. ஏன்னா ஹியூமன் வந்து இறக்கப்படுறான். ஒரு நாளைக்கு 1,74,00,000 பேர் குடிக்கிறான். அதுல அவனுடைய ஆர்கன்ஸ், கிட்னி, லிவர், நுரையீரல், கண்ணு எவ்வளவு பேர் பாதிப்படைஞ்சு இறக்க போறான். எத்தனை நாள் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயின்ஸு, ரம்மு, பீரு, பிராந்தி எல்லாத்தையும் எத்தனை நாள் கலக்கப்படுறான். அதுவும் விஷம் தான். அது டக்குன்னு சாகாமல் 2 நாள் கழிச்சு ஆவான். ஸோ விஷத்தை ஏன் கொடுத்து மக்களை வந்து உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நாளை சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? ஆகவே தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர்கள் நீங்கள் வந்து டெண்டரில் பிடிஎஃப்டி இணையத்துறையை வந்து ஏவாவிட்ட கொடுங்க, அவர் எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுப்பாரு. சிஎம்டியை வந்து சேகர்பாபுட்ட கொடுங்க, அவரும் வசூல் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கடுத்து வந்து மற்ற இருக்கிற அமைச்சர்கிட்ட இப்போ மூர்த்திக்கிட்ட கொடுங்க, அவர் பத்திரத்துறை அவர் வசூல் பண்ணி கொடுப்பாரு. இதெல்லாம் வசூல் பண்ணிங்க, ஏதாவது நாசம் போகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்படை தேவையான அடிப்படை பிரச்சனைகளாவது தயவு கூர்ந்து இதுக்கு மேலாவது இந்த உயிர்கள் விஷயம் விளையாடாமல் உங்களுடைய அரசியல் நீங்கள் செய்யுங்க. அரசியல் திராவிடர்கள் இதுவரை அரசியல் மீது தான் செஞ்சுட்ருக்கீங்க. வாக்கரசியல் வெற்றி பெறுவதற்கான யுக்தி கொண்டு தான் வைக்கிறீங்க. ஆனால் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்குற ஆட்சி இது அல்ல. அப்படின்ற போது அது பாட்டு போனாலும் பரவாயில்ல, கமிஷன் பரவாயில்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாவது இதுக்கு மேலே உயிர்கள் விஷயத்தில் கொஞ்சமாவது பாதுகாக்க கருணையை காட்டுங்க. கருணையும் நிதியும் கொண்ட கருணாநிதினு சொல்கிறாங்க. அது மாதிரி கலைஞருடைய பிள்ளையா இருக்கிற நீங்கள் கொஞ்சமாக கருணையோட மக்கள் இதில் நடங்க, உயிரில் விஷயத்தில் விடாட வேண்டாம்னு தான் நான் தாழ்மையாக வேண்டுகோளை வைக்கிறேன். இல்லை, இப்போ மெத்தனாலுக்கு எதிராக வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு சொல்கிறாரு, டப்பாவை காமிச்சு எங்ககிட்ட மருந்தெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து வதந்திகள் பரப்பிட்டு இருக்காங்க, மருந்தெல்லாம் சரியாக எங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு அவர். நான் எவிடன்ஸோடு சொல்லிட்டுனா அமைச்சர் வந்து அமைச்சர் பதவி விலகி வரா ஏவா வேலு? மெத்தனால் வந்து இது சயின்ஸ்,
மெத்தனால் வந்து லேபில் பயன்படுத்த போகிற பொருள். அந்த பொருளை குடிச்சா யாருனாலும் இறக்கப்படுவாங்க. இதே மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்க? பொய்யே தானே சொன்னாங்க. ஸோ மூடி மறைப்பதற்கான, அரசு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக மட்டுமே எப்பயும் ஏமாறக்கூடாது. எடப்பாடி ஆட்சி நடந்துச்சு, திமுக ஆட்சி நடந்துச்சு, இது இயற்கை. ஸோ தப்பு நடந்துருச்சு, இதுக்கு மேலே நடக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன வழி? இந்த திராவிடிய மாடல் அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஸோ கலாச்சாரத்தை ஊக்குவிடுறது திராவிடிய மாடல் அரசா? ஸோ இந்த திராவிடிய மாடல் எதுக்காக இருக்கிறது? கலாச்சார சீரழிக்காக இருக்கிறதா? இந்த மக்களுடைய முன்னேற்றங்களை தடுப்பதற்காக இருக்கிறதா? போதையை ஊக்குவிப்பதற்காக இருக்கிறதா? இந்த போதை இது மட்டுமல்ல, ஏனைய விதமான போதைகள், பல்வேறு விதமான போதைகளை இன்றைக்கு இளைஞர்கள் பயன்படுத்துகிறான். சாதாரண சாமானியர்களுடைய பிள்ளைங்க இன்னைக்கு கோட்டர் கொஞ்சம் அடிச்சுட்டு, ஊசி கொஞ்சம் போட்டுட்டு, மாத்திரை கொஞ்சம் போட்டுட்டு, கஞ்சா அடிக்கிறான். இத்தனை விஷயம் பயன்படுத்துகிறான். இந்த திராவிடிய மாடல் எதை கற்றுக் கொடுக்கிறது? போதை கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கிறது, சமுதாய சீர்கேடுகளை கற்றுக் கொடுக்கிறது. இந்த 4 ஆண்டுகள் தொடங்கி இதுவரை இந்த தமிழகத்திலே மக்கள் வளர்ச்சி பெறாத அரசாக இருக்குது. மக்கள் வந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியெல்லாம் வசூல் செய்கிறது, ஜி ஸ்கொயரில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து வெளிநாட்டுக்கு எப்படி பணம் இது கொண்டு போகிறது. கிட்டத்தட்ட இந்த 5 அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி உள்ளே போயிட்டார் பரவாயில்ல, அதுக்கடுத்து இருக்கிற மூர்த்தி, சேகர் பாபு, ஏவாவேலு, அதுக்கடுத்து KKSR, இந்த அப்புறம் இருக்கிற மொத்த 5 அமைச்சர்களும் பார்த்தோன்னா வசூல் பண்ணி நேரு இவர்கள்லாம் வசூல் பண்ணி கொடுக்கறதுலே புலப்பட்டாங்க. மக்கள் நிலையில் அக்கறையே இல்லை. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஈட்டிட்டீங்க, பரவாயில்ல, இன்னும் 100 வருஷம் வாழுங்க, தப்பு இல்லை. ஆனால் மக்கள் வந்து உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்கிற பித்தலாட்டம் தெரியாது. நீங்கள் வெள்ளஞ்சோலையமாக போயிட்டு பேட்டி கொடுக்குறத வச்சு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்க திரைமறைவுக்கு பிறகு உலகம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ணுற பித்தலாட்டம் 420 வரலாம். ஆனால் இப்போ சாமானிய மக்கள் தெரியாது. ஸோ சாமானிய மக்களை வஞ்சிக்காதீங்க. ஸோ அவர்களுக்கு கொஞ்சமாவது கருநடைப்பில் கொடுக்குற ஃபண்டு உன் பணம் இல்லை, அரசாங்கத்தை பணத்தாவது ஒழுங்காக சேர்த்துக்கான சிஸ்டத்தாவது ஒழுங்காக வருங்க. அதுவும் கெட்டு இதுவும் கெட்டுனா நீங்கள் என்னத்துக்கு திருவழிய மாடல் சொல்லி கொடுக்க போகுது? அழிந்து கொண்டு இருக்கிற மாடலாக மாறிவிடும். இப்போ மது பழக்கம் அப்படின்றது இஸ்லாம் மதத்திற்கு எதிரானது. ஆனால் இப்போ இந்த கள்ளச்சாராயத்தை இஸ்லாமியர் ஒருத்தர் குடிச்சு இறந்தும் போயிடுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் அப்படின்லாம் திமுகவில் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த பாதுகாவலுடைய செயலா? காலகாலத்துக்கும் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க, அவனும் ஏமாந்துட்டு இருக்காங்க. என்றைக்கும் யாருக்கும் பாதுகாவலும் கிடையாது. வாக்கு அரசியலுக்காக பெரியார், அண்ணா, திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு திராவிடம் என்ற பெயரை வைத்து அரசியல் என்ற பொழப்பை நடத்துகிற வியாபார பொழப்பாக தான் இன்றைக்கி இருக்க ஒளி. அதை நம்பி இருக்க தொண்டை ஒன்று திமுக இருக்க தொண்டை ஒரு மாவட்ட இளைஞர் நிற்க வச்சுங்க. அவன் மாவட்ட இளைஞனுக்கு துணை எப்போ ஒரு ஃபைல் ஒன்று எடுத்துக்கிட்டு ஏதோ டிரான்ஸ்ஃபர் உங்கள் சொந்த மந்தில் யாராவது ஒரு நர்ஸு டாக்டர் எடுத்து போய் நேரம் இவனை போய் அமைச்சர் சுப்பிரமணியை போய் சந்தி உடனே கேளு, அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துறாரு பார். இப்போ சிஎம்சியில் ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கியிருக்கேன், போட்டு கொடுத்துன்னு சொல்லுவாங்க. இல்லை. ஸோ இதெல்லாம் இவனுக்கு என்னென்ன தெரியாது. கொடி கட்டுறதும் வால் போஸ்ட் போடுறதும் தலைவன் போடுறதுனாலே தலைவன்டா இவங்க பேசலாம் உண்மை நிமிஷம் கிடையாது. அது இல்லை உலகம். போலியான உலகம், போலியான வார்த்தைகள், போலியான செயல்பாடுகள். அப்படி சொல்ல போனா திமுக தேர்தலுக்கு 360 வந்து 1000 ஒயின் ஷாப்புகளை நாங்கள் வந்த உடனே மூடுவோம். 1000 ஒயின் ஷாப் அதிகப்படுத்தி எந்த அரசு? திராவிட மாடல் அரசுனா ஏன் 306 தேர்தல் அறிக்கை வந்து சொல்லிட்டோம்ல. அப்படி சொல்ல போனா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 107 110 சிஆர்பி சட்டப்படி வந்து குற்றம் இருக்கல, அரசு குற்றம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த நடவடிக்கை எடுக்க அரசுகளை ஏன் கையை கட்டி வச்சிருக்கீங்க? அது காரணம் இந்த திராவிடிய மாடல் அரசு அல்லவா? காவல்துறை அதிகாரி குண்டாஸ்ல போடணும். அந்த சட்டம் 107 நான் வழக்கறிஞர் சொல்றேங்க, 107 110 சிஆர்பி இந்த சட்டத்தை ஏன் பயன்படுத்தல? ஸோ பயன்படுத்தக்கூடாது யாரு சொன்னாங்க? இன்னைக்கு அரசு அதிகாரி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அந்த உயிர்கள்லாம் வந்துருமா? போன உயிரை திரும்ப வந்துருமா? இந்த அரசுடைய வழி நடத்துற நீங்க சரியில்லை, அதை உணருங்க. நீங்க தப்பிக்கிறது வழி வைக்காதீங்க. தனி ஒரு நபர் ஆணையம், இது ஆணையம் அமைச்சு என்ன பண்ண போறீங்க? ஜெயலலிதா ஆணையம் அமைச்சு என்ன பண்ணீங்க? இது நடதான் வந்துச்சா? இதுவரை எத்தனை ஆணையம், எத்தனை கமிஷன்? இந்த கமிஷன் ஆணையம் எல்லாமே பித்ராட்ட ஃபேக். இது ஒரு அந்த நேரத்தை தப்பிக்கிற விஷயங்கள். காலங்கள் தொட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துல இருந்து இதுவரை மருகிற அந்த அரசுகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த கமிஷனு ஆணையம்னு சொல்லிட்டு அந்த நொடி எஸ்கேப் ஆகிறதுக்கான விஷயம் செய்வாங்க. அமைச்சர்கள் குழு அமைக்கிறோம், அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் இதெல்லாம் செய்யாதீங்க, உயிர்களை செய்யாதீங்க. இது வேறு விஷயங்களை இதுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன யுக்திகளை வாங்க. அதுதான் காலச்சந்த ஒளி. அதை விட்டுட்டு இப்போ எடப்பாடி சட்டப்பேரவை வெளிநாடு போகிறதுனாலையோ இல்லை ஸ்டாலின் வந்து எடப்பாடி முதலமைச்சர் வெளிநாடு போகிறதுனாலையோ தீர்வு கண்டுபிடிச்சா? இதே விழுப்புரத்தில் போன ஆட்சியில் எடப்பாடி இதை என்ன நடந்துச்சு? இதே திரு ஸ்டாலின் அவர்கள் போன ஆண்டு 28 உயிர்கள் இதே மெத்தனால் பயன்பட்டு இறக்கப்பட்டாங்களே, அப்ப என்ன நீதி போச்சு? அப்பயே வச்சுக்கல. தொடர்ந்து விழுப்புரத்தில் மட்டும் ஏன் நடக்குது? அப்படி அந்த இடத்துல ஏன் கண்காணிப்பு வரல? இப்படி தமிழ்நாடு முழுக்க நடக்குது. தமிழ்நாடு முழுக்க நடக்குதாலும் சரி, இது எத்தனால் பயன்பட்டு ஒயின் ஷாப்ல இருக்கிறோம் எத்தனை பேர் இறந்துருக்கான்?
டாஸ்மார்க்ல அந்த மதுவை குடிச்சு இறந்திருக்கான்னு சொல்லாம இருக்காங்களா? ஸோ அந்த மது என்ன தரமான மதுவை கொடுக்குறீங்களா? உங்க திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் டிஆர் பாலுடைய பினாமிகள் பெருக்கிற நிறுவனத்துடைய பாட்டில் தான் அதிகமாக விற்கிறீங்க. ஸோ எத்தனை நாள் உங்களுக்கு இதுவா? ஆகவே இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான விஷயங்களை செயல்பட்டு வசூல் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் ஹியூமனாக வந்து மனித உயிர்களில் பாதுகாக்கப்படுதான் நான் சொல்ல வரேன் ஒழிய இதே போக்கில் போனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பார்ட்ஸ் இல்லாமல் இறந்துருவான். அப்போ நீ ஆட்சி கட்சி எங்கே நடத்துவீங்க? ஆட்சி கட்சி நடத்துக்காக கொஞ்சம் உயிரோட ஒரு தெம்போட பாடி வேணும்ல. அந்த பாடி இல்லைன்னா என்ன பாடி ஆகும்? டெட் பாடி ஆச்சு என்ன பண்ணுவேன்? திராவிடிய மாடல்னு சொல்லி எப்படி ஏமாத்துவேன்? அது ஏமாத்துக்க உயிர்கள் வேணும். அதுக்காக அரசியல் உயிர்கள் விஷயத்தில் விளையாடாதீங்க. ஓகே சார், இப்போ இந்த சம்பவம் நடந்த அப்புறம் கள்ளக்குறிச்சிக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு திரும்ப வந்திருக்காரு. நடிகர்கள் அவர் மட்டும்தான் போயிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் போயிட்டு என்னங்க சொன்னார்? போயிட்டு வந்து ஒரு 2 கோடி ரூபா ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குறாரு. ஒரு 2 கோடி ரூபா ஒரு இல்லாட்டி 3 கோடி ரூபா ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. என் கட்சிக்காரர்கள் பார்த்துக்குவார். அவருக்கும் என்ன இவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ஒரே மாதிரி தான் இருக்குது சிஸ்டர். அவருக்கு என்ன வந்தவர் வந்து சொல்லிக்கலாம் ஒரு 30 கோடி ரூபா வந்து ஒதுக்கிட்டு அழகாக வந்து ஒரு 10 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துக்கலாம்ல. இல்லை 5 கோடியே ஒதுக்கலாம். 200 கோடி ரூபா படத்தை சமாளிச்சிருக்கல. இந்த தமிழ் மக்களை வச்சு ரசிகர்னு சொல்லி தமிழ் மக்கள் சொல்லி எவ்வளோ சீன் வச்சு சமாளித்தேன். அந்த சமாளிச்ச இந்த மாதிரி விஷயம் ஒரு கொடுத்தேன். ஒரு குடும்பத்தில் அப்பாவும் இறக்கப்பட்டு அம்மாவும் இறக்கப்பட்டிருக்கு. 3 பிள்ளைங்க 2 பொட்டை பிள்ளைங்க ஒரு பையன். அதை கண்ணு கதறி அழுதே. அதை பார்க்குறப்ப நடிகர் நீ என்ன செஞ்ச? எல்லா தலைவரும் சொல்கிற மாதிரி என் நிர்வாகிகள் பார்த்துக்கொள்வாங்க. ஒரு படத்தை சொல்கிற மாதிரி எல்லாம் மேலக்கிறோம் பார்த்துக்கோங்க. நிர்வாகிகள் பார்த்து எஸ்கேபி தப்பிச்சுட்டு வந்துட்டார ஒழிய அது போய் ஒரு செக்ஷன் ஒரு போட்டோ செக்ஷன் கொடுத்துட்டு ஒரு சீனை கொடுத்துட்டு கையை பிடிச்சி ஆக்டிங் பண்ணுறோட இவரும் மற்ற தலைவரோட ஒப்பிடப்படி எல்லாம் சேம் தலைவர் தான். ஒன்றும் வித்தியாசமாக மாறுபட்ட தலைவர் அல்ல. ஸோ இந்த இடத்துல அண்ணாமலை போன போது ஏன் சீமான் போல? அண்ணாமலை முந்தி கொண்டு மத்திய சிபிஐ விசாரணை மேற்கொண்டு சொன்னதை வந்து ஏன் மாநில இருக்கிற தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசியம் சொல்லுகிற சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை மட்டும் கொண்டு ஏன் உட்கார்ந்தார்? ஏன் அந்த காட்சிக்கு சீனுக்கு நேற்று போல? அப்புறம் திமுக உடனே இருக்காரா சீமான் அவர்கள்? பல சந்தேகம் ஏற்படுத்தணும் இல்லை. ஸோ சீமான் அவர்கள் களத்துக்கு ஏன் போல? ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தா முடிஞ்சு போச்சா? அப்புறம் அந்த உயிர் இல்லை எங்கள் பாலிடிக்ஸ் பண்ணிக்கணும்ல, ஏன் பண்ணல? எங்கே போனார் சீமான் அவர்கள் இந்த விஷயத்தில்? நேற்று ஏன் சீனில் இல்லை? அப்புறம் 4 வாய்க்கிலேயே பேசுறது, அதை நம்பி ஒரு கூட்டம் ஓட்டு போடுறது. இந்த சிஸ்டம் கெட்டு குடிச்சதாக போயிருக்கு. இதை மாற்ற வேண்டும். மாற்றத்துக்கான தலைவர்கள் படித்தவர்கள் வர வேண்டும். இந்த திராவிடியன் அரசில் சாக வேண்டும். திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அழிய வேண்டும். இந்த மண்ணோடு அழிந்தால்தான் இந்த நாடு உருப்படும், இல்லைன்னா உருப்படாது. இப்போது வரைக்கும் சம்பவம் நடந்து முதலமைச்சர் அந்த கள்ளக்குறிச்சி ஏரியாவுக்கே போகல, உதயநிதி அவர்கள் மட்டும்தான் போயிட்டு வந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு எதிர்க்கட்சிகளே கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இல்லை அதான் சொல்லிட்டு இல்லையா உங்களுக்கு. அதாவது வந்து ஒரு போட்டோ செக்ஷனுக்கு ஏன்னா தமிழக முதலமைச்சர் போக மாட்டார். ஏன்னா வயது மூப்பாகி விட்டது. அது இல்லாமல் அடுத்த லீடர்ஸ் அடுத்த வந்து தலைவர் அவங்க அந்த அம்மையா அவர்கள் சொல்லிவிட்டார், கலைஞர் செய்த தவறை நீங்கள் செய்து விடாங்க, உடனடியாக உதவி ஸ்டாலினை ஃபோக்கஸ் பண்ணுங்க, பெரிய லெவலில் முகத்தை காட்டுங்கன்னு சொல்கிற போது அந்த விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்க. தன் மகன் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட். அதனால் வந்து எல்லாத்தையும் சீனில் வந்து அடுத்து அவர் தான் இவர் ஓய்வு பெறப்படுறாரு. அப்படின்ற போது அவரை வந்து வளர்க்குறாங்க. அதுதான் விஷயம் பண்ணுறாங்க. வேற என்ன இருக்குது? பட்டத்துக்கு அடுத்து பட்டத்து மகிழ சொல்வதற்காக செய்கிற விஷயம் வேற என்ன செய்ய போகிறாங்க? உதவி இல்லாமல் வேறு யாரும் போகக்கூடாதா? வேறு அமைச்சர் போயிட்டு அங்கே இது பண்ணிக்கலாம். ஏன் உதயநிதி வந்து தான் இது பண்ணுமா என்ன? ஸோ அரசியல் எங்கும் அரசியல் எதிரும் அரசியல் தூணிலும் துரும்பலும் இருப்பார் இறைவன் இருப்பார் மாதிரி எதையும் எப்படி நாம் அரசியல் காயினத்தை பகுத்து கொண்டு வேண்டும், எப்படி நாம் அரசியல் பேர் வாங்க நோக்கத்திற்காக மட்டுமே செயல்படுகிற அரசு திராவிடிய மாடல். இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே எங்களுடைய முதல் கையெழுத்தே மதுவுக்கு எதிராகத்தான் இருக்கும், பல எல்லா கடைகளையும் மூடுவோம்னு சொல்லி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. இப்போ வரைக்கும் கனிமொழி அவர்கள் கள்ளக்குறிச்சி பக்கமே போகலை. எங்கே போனாங்க? காணாமல் போய்விட்டார். அடுத்து ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு வருவார். இந்த சீன் முடிஞ்சு கொஞ்சம் அடுத்து கண்டென்ட் வர வரையும் கொஞ்சம் அமுக்கமாக பேட்டி கேட்டால் சொல்லிட்டு எஸ்கேப் போடுவாங்க. இது ஏமாற்றிட்டு இருக்காங்க சார். இந்த மண்ணையும் மக்களையும் திராவிடங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. 2 கட்சியும் அதிமுக காலகாலமாக ஏமாற்றிட்டு இருக்கு. தட் இஸ் எ ஃபேக்ட். போலியான தலைவர்கள், போலியான வேஷத்தை காட்டுகிற தலைவர்கள். இந்த சம்பவத்தின் மூலமாக திராவிட கட்சிகளை மக்கள் அடுத்தடுத்த தேர்தலில் அகற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து இதே மாதிரி வாக்குகளை போட்டுட்டு தான் போவாங்க. அடுத்த மாதிரி மாற்றணும் போடுவான். என் கையை சார் வரையும் சூரியனுக்கும் ரெட்டலைக்கு தான் போகணும். ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுவேன்? கெடுத்து குடிச்சு வச்சுருக்கான், மண்டையில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். நான் சாரு சித்தாந்தமே இருக்காது. நான் சார மண்ணுக்கு போகிறேன்னு அதுக்கு எதனா குத்துவேன், ரெட்டலைக்கும் சூரியனுக்கு தான் குத்துவேன். இதை எப்படி மாற்றுவேன்? இதை மாற்றினால்தான் மனமாற்றம் ஏற்படும், மக்கள் ஆட்சி வரும். இல்லை வராது. இல்லை அண்ணாமலை சொல்லியிருந்தாரு 1000 கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா? நீங்கள் மூடுவாங்களா? அப்படி மூடலையே. 306 தேர்தலுக்கு சொல்லப்பட்ட மூடலையே. இன்னைக்கு கூட முதலமைச்சர் சட்டமன்றத்தை என்ன சொல்றாரு? அதிமுக அரங்கேற்றி விட்டதாமா, அரசியல் ஆரம்பிச்சிட்டாங்க. அரங்கேற்றி உள்ளது, திட்டமிட்டு நாடகத்தை அரங்கேற்றுள்ளது. இதே தானே எடப்பாடி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் நாடகத்தை அரங்கேற்றி விட்டார் அப்படின்னு. 2 பேருமே எடுத்துட, 2 பேருமே சமூக விரோதிகள், தமிழ் தேசிய விரோதிகள்.
இந்த தமிழ்நாட்டுக்கு மோசமானவர்கள் இவர்கள் இருந்தால் நாடு உருப்படாது. ஸோ இன்னைக்கு சட்டமன்றத்தில் அரசியல் ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கவுண்ட் போட இவர் கவுண்ட் போட அங்கே செத்து கிடக்கிறது. அந்த கிராமமே வந்து பார்த்தீங்கன்னா அல்லோலப்பட்டு போய் கொண்டு இருக்கிறது, மரண ஓலங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இவர்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். எடப்பாடியும் ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு அரசியல் அரங்கேற்றம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். உயிர் செத்து போச்சு, பாலிடிக்ஸ், அவ்வளோ அடுத்த நாள் கண்டென்ட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை, இந்த வழக்கு வந்து சிபிசிஐலேருந்து சிபிஐக்கு மாற்றணும்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இங்கே நம்பகத்தன்மை இல்லாமல் தான் மாற்றணும்னு சொல்கிறாரு. சிபிசிஐ யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? இந்த அரசு மறைக்க பார்க்குமா வந்து ஆமாம் நான் குற்றம் செய்யணும் நம்ம யாரும் நம்ப ஏற்றுக்குன்னு சொல்லுவாங்களா? சரி, அப்படி சொல்கிறப்ப மாவட்ட ஆட்சியர் வந்து சொன்னது முரண்பாடு இருக்குல்ல, அதனால சிபிஐ விசாரணை பண்ணுறது நல்லது. ஏன்னா தமிழகத்தில் முழுக்க கஞ்சா, போதை, குக்கைன் என்னென்ன இருக்கா ஊசி அத்தனமும் பூந்துருச்சு. இது எங்கேருந்து வருது? இது சிபிஐ எடுத்தால் மட்டும்தான் நடவடிக்கை வரும். இல்லைன்னா இது அப்படியே அமைக்கிறோம், மறுபடியும் போதையெல்லாம் ஆகிட்டு இருக்கோம். சார் இன்னைக்கு என்ன வேணால் எடுத்துங்க, நான் பலமுறை சொல்லிட்டுருக்கேன், 10 மாதமாக 1 வருஷமாக தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். கஞ்சா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, சமூகம் ரொம்ப போய் தப்பாக போயிட்டுருக்கு. இது வந்து கண்டுக்காமல் போயிட்டுருக்காங்க. இது பெரிய அஃபென்ஸாக வரும். இது விளையாட்டு விஷயம் இல்லை, சும்மா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு சம்பவம் நடக்கிற போது தான் தெரியும். நிறைய நீங்கள் கள்ளக்குறிச்சியில் கஞ்சா குடிச்சிட்டு வேகமாக போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் இதாச்சா இல்லையா, விபத்து அடைச்சா இல்லையா? இந்த கள்ளக்குறிச்சி ஏழ்மையான மக்கள், தினக்கூலிகள், அன்றாட காட்சிகள் அதிகமாக இருக்கிற மக்கள், அந்த இடத்துல போதை அதிகமாக உட்புகுந்து விட்டது. இது மாதிரி தமிழகம் முழுக்க புகுந்து விட்டது. ஏன் கல்லை திறந்து வச்சா என்ன? சாமானிய கூடிய ஒரு தினக்கூலி குடிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த கல்லை வந்து வரவே கூடாது. ஏன்னா டாஸ்மார்க்கில் குடிக்கணும், அவங்களுக்கு பணம் வரணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆடிட்டரை போய் டாஸ்மார்க் ஆடிட்டரை போய் நீ கேளுங்களேன், எப்போ கணக்கு எவ்வளோ 50% கணக்கு அரசாங்கத்துக்கு வந்து காட்ட போகிறதில்ல. கொள்முதலுக்கு முறைப்பாடு இருக்குது. கிட்டத்தட்ட 40,000 கோடி வருதுன்னா 40 கோடி இவங்க அமுத்துறாங்க. 1 லட்சத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு உதவிலையும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் கோடி வருதுங்க. இப்போ எல்லா வகையும் 68 துறைகளில். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? 1 லட்சம் கோடி கண்ணு மறைமுகமாக கைவிட்டு டிஎம்கே இருந்தாலும் அப்புறம் இந்த மக்களுக்கு ஆட்சியா? மக்களுக்கு ஆட்சி கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாங்க. இது வாக்கு அரசியல் எப்படி வெற்றி பெறணும், வாக்கு அரசியலை வந்து எப்படி வந்து அந்த மெத்தடாலஜை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒழிய மக்கள் முன்னேற்றம், நாடு முன்னேற்றது உதடளவில் மைக்களவில் பேசக்கூடிய தலைவர்களாக திராவிடிய கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்க ஒழிய, திராவிட கட்சி சார்ந்த 2 பேரும் திராவிட கட்சி சார்ந்த இருக்காங்க ஒழிய, மற்றபடி இவர்களுக்கு அவர்களுக்கும் எந்த விதமான சொல்ல பங்காளி கட்சினா பங்காளி அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே சேம் த்ரெட் இருக்கு, சேம் பேட்டர்ன். இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க அமைச்சர் முத்துசாமி இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு. அவர் பதவி விலகுவான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அல்ல, பதவி முச்சாமி போட்டு சற்ற மாப்பிள்ள லப்பர் ஸ்டாம்ப் அமைச்சர். ஸோ அவர் வந்து கையெழுத்து கொடுத்தா கையெழுத்து போகிறாள். அந்த துறையை மொத்தம் வழிநடத்தவங்க வேற ஆளுங்க, வசூல் செய்யக்கூடிய ஆட்கள். இன்றைக்கி மெய்யநாதன், அதுக்கடுத்து செஞ்சி மஸ்தா, அதுக்கடுத்து முத்துசாமி, சிவசங்கர், இந்த அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையெழுத்து போகிறது மட்டும்தான். அதுக்கு துறைக்கு ஆள் போட்டுட்டு அவங்க வந்து எல்லாம் வசூல் பண்ணிக்குவாங்க, என்னென்ன விஷயமோ அது மாதிரி சொல்லிருக்கிற போது அவர் அமைச்சர் வாங்க அரசியே காலி பண்ணணும். திமுகவே வந்து கட்சி வந்து தேர்தல் ஆணையம் வந்து ரத்து செய்யப்படணும், ஆட்சியே கலைச்சிடணும். ஆட்சி கிடைத்தோன்னா சொல்லி திமுகவே தேர்தலில் எப்பயும் சந்திக்கூடாது, தேர்தல் ஆணையமே வந்து ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது நாட்டுக்கு தீமையான கட்சி, நாட்டு திராவிடம் பெரியார் அண்ணா சொல்லி ஏமாத்துற கட்சி, காலகாலமாக ஏமாற்றி கொண்டிருக்காங்க. அண்ணாவையும் பெரியாரையும் பேரை வச்சுட்டு போட்டோ வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த கட்சி சமூக சீர்கேட்ட கட்சி, இது சமுதாயத்துக்கு நல்லதில்லை அப்படி தேர்தலே பேன் பண்ணிடணும். இவங்க தேர்தலே நிற்கக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிடணும். தொடர்ந்து ஏவாவேலு, பொன்முடி, நேரு இவங்களே அமைச்சர்கள், இவங்களே மாவட்டத்தில் கொள்ளடிக்கிறாங்க, இது வந்து மக்களுக்கான ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமே ரத்து செய்யணும், இந்த கட்சியை ரத்து பண்ணிடணும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றது வந்து மக்களுக்கான கட்சி, பிரச்சனைனா அவங்க தான் முதல்ல குரல் கொடுப்பாங்க, ஒரு சித்தாந்தமே அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் அதை மறந்துட்டு இப்போ திமுக பின்னாடி அவங்கள சார்ந்து இருக்காங்கன்னு அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சித்தாந்தமா? அது எங்கே இருக்குது? எந்த ஊரில் இருக்குது? நாகப்பட்டினம் இருக்கா, இல்லை பட்டுக்கோட்டில் இருக்கா, பேராவூரில் இருக்கா? ஆனால் சித்தாந்தம் இழந்தெல்லாம் போய் ரொம்ப காலம் ஆச்சுங்க. சித்தாந்தமாக செத்து போச்சுங்க. சித்தாந்தம் செத்து போச்சு, திராவிடம் செத்து போச்சு. பெரியாரையும் அண்ணாவையும் வைத்துக்கொண்டு, அம்பேத்கரையும் வைத்துக்கொண்டு அரசியல் வியாபாரம் செய்கிறார்கள். இதை புரியலன்னா நீ தான் முட்டாள். நீ ஒன்று புரிஞ்சுக்கல, ஒன்று அரசியலுக்குள்ளே நீ வரலை, உன்னை வந்து யூஸ் பண்ணுறான். அம்பேத்கர் போட்டவையும் பெரியார் போட்டவையும் அண்ணா போட்டவையும் திராவிடன் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுதான் இந்த சிஸ்டம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அரசியல் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு மூலதனம் பெரியார், அண்ணா, காமராஜர், கக்கன், அது இப்படி அதில் கூட காங்கிரஸ் எடுத்துக்குது. அவங்க ஒரு பக்கம் பட்டா போட்டாங்க. இந்த திராவிட கட்சினா பெரியாரையும் அண்ணாவையும் அம்பேத்கரை கை எடுத்துக்குவாங்க, சில இடத்துல தேவைன்ற போது அப்பப்போ போட்டோ போஸ்ட் கொடுத்துவாங்க. அரசியல் வியாபாரம் நடத்த கருத்து ஃபேஸ் முகங்களை வச்சுட்டு பண்ணுறாங்க. இது உனக்கு புரியல, அரசியல் புரியல, நீ ஏமாறுற, அவங்க ஏமாத்துறாங்க, அவங்க பிழைக்கிறாங்க. தட்ஸ் ஆல். இல்லை, இப்போ கலாச்சாரம் கொடுத்து இறந்து விட்டால் 10 லட்சம் நிவாரண உதவின்னு சொல்கிறாங்க, மருத்துவமனையில் 50,000 சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி தானே இருக்குது அவங்கள அடுத்தடுத்து குடிக்கிறேன்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. இப்போ இல்லை, உடனே மறைக்கணும்ல,
ஏவாவேல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு, மக்கள் காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு உன்னை மட்டமாக மதிப்பிட்டு வச்சிருக்கான். தமிழக மக்களை மட்டம் முடிச்சு விட்டுறான். அட காசு கொடுத்தா ஓட்டு போடுங்க, ஆட்சியில் உட்காந்துடலாம் அப்படின்னு உனக்கு கேவலமாக முடிவு வச்சிருக்கான். அதனால அவன் அந்த பிஸ்னஸை பண்ணுறான். பிஸ்னஸ் இது அரசியல் என்பது பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. சமூக முன்னேற்றம், பொருளாதார மற்றும் மொழி முன்னேற்றத்திற்கான கட்சி திராவிட கட்சி அல்ல. அதை சொல்லிக்கொண்டு அவர்கள் பிழைப்பதற்காக எம்எல்ஏ ஆட்சி பிடிச்சு சம்பாதிப்பதற்காக பயன்படுத்துகிற ஆயுத பொருட்கள், வார்த்தை ஆயுத பொருட்கள், உணர்ச்சி வசப்படுகிற பொருட்கள். மற்றபடி வந்து இவங்க நாட்டு நலன் பெருக்கிறதோ மொழி வளர்ச்சியோ இன வளர்ச்சியோக்கான கட்சியோ இது அல்ல. முழுக்க முழுக்க இந்த பெயர்களை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்கின்ற கட்சிகள். இல்ல இப்ப அண்ணாமலை அவர்களின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி பாக்குறீங்க? உடனே 1 லட்சம் நிவாரணம் உடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷா அவர்களை பேசியதாகவும் சொல்றாரு. துரிதமா அவர் ஒரு பக்கம் பேசி நடவடிக்கைகள் மத்தியில பேசி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவர் படித்த இளைஞர், படித்தவர். இங்க படிக்காத தலைவர்கள் எடப்பாடி ஸ்டாலின் படிக்காத தலைவர்கள், அறிவாளின்னு சொல்ல முடியாது, ஆகச்சிறந்த அறிவாளி. ஆகச்சிறந்த அறிவாளியாக இருப்பதால் அண்ணாமலை அவர்கள் இதனால் முடிந்த ஏதாவது விஷயம் செய்யணும்னு முயற்சி பண்ணுறார் பொழுது அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இது வந்து இதில் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களும் ஸ்டாலினும் தான் அரசியல் செய்கிறாங்க. இந்த பிணத்தில் அரசியல் செய்யக்கூடிய கட்சி திராவிட கட்சி. நன்றி.